நல்லூர் கந்தனுடைய கொடியேற்ற நாள். கொடியேறுகின்ற அற்புதமான காட்சி. பல ஆயிரம் பக்த அடியார்கள். உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு காலையூடாக சந்திக்கிறோம். வரலாற்று பாரம்பரியமும் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் அலங்கார நல்லூரான் அவர்களுடைய வருடாந்த மகோத்சவம் முதல் நாள் இன்றைக்கு கொடியேற்ற நிகழ்வு ஆரம்பமாக இருக்கின்றது. அந்த கொடியேற்ற நிகழ்வை பார்க்கறதுக்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு இங்கே வந்திருக்கின்றோம். நான் மாத்திரமில்லை, இன்றைய தினம் 8ஆம் மாதம் 17ஆம் தேதி இந்த நல்லூர் கந்தனுடைய கொடியேற்ற நிகழ்வை காண்றதுக்காக பல்வேறு பிரதேசங்களில் இருந்தும் யாழ்ப்பாணம் அப்படின்னு சொல்லி வெவ்வேறு பிரதேசங்களில் இருந்தும் இன்றைய தினம் பக்த அடியார்கள் இந்த ஆலய சூழல் முழுவதுமே ஒன்று கூடி நிற்கிறது நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி. தற்போது காலை பொழுது 8:30 ஆகின்றது. அந்த காலை பொழுதிலும் மக்கள் வந்து நல்லூர் கந்தனுக்கு பூசை வழிபாடுகளை செய்கிறதுக்காக பூசை பொருட்களையும் இந்த இடங்களில் வாங்கி கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலய சூழல் முழுவதுமே இன்றைய நாள் திருவிழா கோலம் பூண்டிருக்கின்றது இந்த நல்லூர் கந்தனுடைய கொடியேற்ற நிகழ்வை முன்னிட்டு. அதோட முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும், நேற்றைய தினம் கலச அபிஷேகம் செய்யப்பட்ட நல்லூர் கந்தனுடைய கோபுரம் இன்றைய நாள் கொடியேற்ற நிகழ்வு என்று எப்படி ஒரு அழகாக காட்சி அளித்து கொண்டிருக்குன்னு சொல்லி பாருங்க. அந்த இடத்துல கொடிகளும் இந்த கோபுரங்களில் கட்டப்பட்டிருக்குது என்னால் பார்க்கக்கூடியமாக இருக்குது. வளமையாக இந்த வீதிகள் எல்லாமே வாகன போக்குவரத்துகள் இருக்கும், பரபரப்பாக இருக்கும், சத்தங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த திருவிழா காலப்பகுதிகளில் இந்த வீதிகள் எல்லாம் வந்து மூடப்பட்டிருக்குது. அந்த மூடப்பட்ட வீதிகளில் பக்த அடியார்களும் பக்தி பரவசங்களோட பயணம் செய்கிறதையும் காணக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட நல்லூர் திருவிழாக்கள் ஆரம்பிக்கின்ற சமயங்களில் நல்லூர் வளாகம் முழுவதுமே மணல்கள் பரவப்படும். அந்த மணல்களும் பரவப்பட்டிருக்கின்ற அந்த காட்சிகளை நாம் காணக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட தண்ணீர் வந்து அடிக்கப்பட்டு இன்றைய நாள் அங்க பிரதேசத்தை எடுக்கின்ற பக்த அடியார்களுக்கு இந்த வெயில் காலங்களிலையும் அங்க பிரதேசத்தை எடுக்கிறதுக்கு இலகுவாக இருக்கிறதுக்காக அவர்களுக்கு மண்ணை குளிர்விக்கின்ற விதமாக தண்ணீரும் இந்த இடங்களில் அடிக்கப்பட்டிருக்குது. நேரம் சரியாக 9 மணி ஆகுது. இன்னும் வந்து நல்லூர் கந்தனுடைய கொடி ஏறுவதற்கு 1 மணித்தியாலங்கள் 10 மணி அளவில் கொடி வந்து ஏற்றப்படும். அந்த கொடியேற்றத்தை காண்றதுக்காக நல்லூரினுடைய எல்லா பக்க வாயில்களாலேயும் மக்கள் படையெடுத்து வருகின்ற அந்த காட்சிகளை இப்போ நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எல்லா வாயில்களாலேயும் மக்கள் தேங்காய்கள், பூசை பொருட்கள் அப்படின்னு சொல்லி எல்லா பொருட்களையும் கொண்டு இன்றைய தினம் நல்லூர் கந்தனுடைய கொடியேற்றத்தில் பங்கு கொள்றதுக்காக, நல்லூர் கந்தனை காண்றதுக்காக மக்கள் வந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அங்க பிரதிஷ்டை எடுக்கின்ற பக்த அடியார்களையும் இந்த இடங்களில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட கற்பூரம் ஏற்றுகின்ற அந்த நிகழ்வுகளும் இந்த ஆலயத்தினுடைய முன் வாயில், கோபுர வாயிலுடைய முன்பகுதியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியே தொடர்ச்சியாக இந்த இடத்துல இன்றைய நாள் என்ன மாதிரியான விடயங்கள் தொடர்ச்சியாக இடம்பெறுதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பாருங்க, தேங்காய்கள் எல்லாம் வந்து அடித்து குவித்து வச்சிருக்கணும். பக்த அடியார்கள் கொண்டு வருகின்ற தேங்காய்கள் இந்த இடங்களில் அப்படியே அடித்து குவிக்கப்பட்டிருக்குது. அந்த விஷயத்தை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கொடி, சேவல் கொடி ஏறிக்கொண்டிருக்குது இந்த ஆலயத்துடைய மேல் பகுதியில். கொடியேற்றம் 10 மணிக்கு, ஆனால் இருந்தாலும் கூட 6 மணி அளவிலேயே பூசை வழிபாடுகள் எல்லாமே இந்த நல்லூரை பொறுத்தளவில் ஆரம்பமாகிடும். இப்போ வந்து வசந்த மண்டப பூசைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த வேளையில் ஆலயத்தினுடைய உள்பகுதியில் தான் நிறைய மக்கள் கூடியிருக்கணும். ஆலயத்தினுடைய முன் மண்டபத்திலே மக்கள் அமர்ந்திருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. தொடர்ச்சியாக இப்போ வெளி வீதிகள் மக்கள் வந்து குறைவாக இருந்தாலும் இன்னும் சற்று நேரம் போக இந்த இடங்கள் முழுவதுமே பக்த அடியார்கள் குவிந்து நிற்கிறத தான் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் தேங்காய்கள் அடிக்கப்பட்டு கொண்டிருக்குது, அதோட மறுபக்கம் கற்பூரங்கள் ஏற்றப்பட்டு கொண்டிருக்குது. அப்படியாக இந்த ஆலய சூழல் முழுவதுமே இன்றைய நாள் பக்தி பரவசத்தோடு தான் இந்த சூழல் காணப்பட்டு கொண்டிருக்குது. ஆலயத்தினுடைய கொடி ஏற்றப்பட்டதுக்கு பின்னர் நிறைய பக்தடியார்கள் அங்கே பிரதேசத்தை எடுப்பினும், ஆனால் இருந்தாலும் கூட கொடி ஏற்றுவதற்கு முன்னரே இந்த இடத்துல இன்றைய நாளில் நிறைய பக்தடியார்கள் அங்கே பிரதேசத்தை எடுக்கிறதே நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது. நல்லூர் கந்தனுடைய கொடி ஏறுவதை நாங்கள் தெளிவாக பார்க்க வேணும்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் இந்த முன் வாயில் அடிக்கி நாங்கள் வந்து பார்க்க வேணும். இல்லாட்டிக்கு கோயிலுக்குள்ளே தான் நாங்கள் வந்து போய் பார்க்கணும். கோயிலுக்குள்ளே காணொலிகள் பதிவு செய்ய முடியாதுன்றபடியே நாங்கள் இந்த வாயிலோடைய வந்து நிற்கிறோம். வேலைக்கு வந்து நின்றால் தான் அந்த கொடியேற்றுகின்ற நிகழ்வை பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது கம்பீரமாக தோற்றமளிக்கின்ற அந்த கொடித்தம்பத்தை தான் காண்றீங்க. நல்லூர் ஆலயத்தை பொறுத்தளவில் திருவிழா காலங்களில் நிறைய வெள்ளக்காரரும் இந்த ஆலயத்துக்கு வருகிறது வந்து வளமே. அதே போல் இப்போ வெள்ளக்காரரும் இந்த இடங்களில் இருந்து ஆலயத்தை காட்டி ஏதோ அவர்கள் டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இப்படியே சட்டாக பக்த அடியார்களுடைய கூட்டம் வந்து கொண்டிருக்குது.
தன்மாமவது அபகுமா ஓம் சாந்தி 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 தன்னோ மித்ரஸ்தம் தருணः தன்ன இந்திரோ ப்ரஹஸ்பதிஹி. அங்க பிரதிஷ்டை எடுக்கின்ற பக்தடியார்கள் ஆலயத்துடைய முன்வாயில் பகுதியோடு தான் அவர்களுடைய அந்த நேர்த்தி கடன்களை வந்து முடிக்கணும். அந்த நிகழ்வும் இதில் வந்து இடம்பெற்றுக் கொண்டு நல்லூர் கந்தனுடைய கொடிமரத்தை பார்க்கின்ற போது இன்றைய நாளில் கொடிமரத்துக்கு கொடி கயிறுகள் எல்லாமே கட்டப்பட்டு கொடியேற்றுவதற்கு தயார் நிலையில் இப்போ இருக்கிறத நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. தொடர்ச்சியாக இந்த கொடியேற்றுகின்ற நிகழ்வு எப்படி நடக்கும்ன்றதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ச்சியாக காவடியோடு வந்து இணைஞ்சிருவோம். தற்போது நேரம் சரியாக 9:27 ஆகுது. இன்னும் கொடியேறுவதற்கு அரை மணித்தியாலங்களும் இன்னும் 3 நிமிடங்களும் மட்டுமே இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் பக்தடியார்கள் எவ்வளவு பேர் வந்திருக்கணும் பாருங்க. வசந்த மண்டப பூசைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த சமயத்தில் இப்போ சுவாமி வந்து கொடித்தம்பத்துக்கு நேர வருகின்ற அந்த நிகழ்வு வந்து இடம்பெற போது அந்த நிகழ்வை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். தங்க மயில் வாகனத்திலே நல்லூர் கந்த பெருமான் உள்வீதி வலம் வருகின்ற அந்த அற்புதமான காட்சியை தான் நீங்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ச்சியாக கொடித்தம்பத்துக்கு பூசை வழிபாடுகள் இடம்பெற்று தீபங்கள் காட்டப்பட்டு குறித்த சுப நேரத்திலே அந்த கொடி ஏறுகின்ற அந்த நிகழ்வும் தொடர்ச்சியாக நாங்கள் காணக்கூடிய மாதிரி இப்படியே காவலியோட வந்து நினைச்சிருக்கோம். தற்போது நேரம் சரியாக 9:45 ஆகின்றது. இன்னும் 15 நிமிடங்களில் நல்லூரானுடைய கொடி ஏறுவதற்கு தயாராக இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த ஆலய சூழல் எப்படி இருக்குன்னு சொல்ல நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும். गणकुलमित्रं गणपतिमी सप्रियं सगणपत्यं सुन्दरनब्दं पुरजितमणिमकुटं பிறை சூடி பெருமான்
துய்ய வேதனும் மாறும் இல்லை நேரம் சரியாக 9:58 நிமிடமாகுது. இன்னும் 2 நிமிடங்களில் நீங்கள் இந்த நல்லூரானுடைய அற்புதமான கொடியேற்ற நிகழ்வை நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும். நல்லூர் கந்தனுடைய கொடியேறுகின்ற அற்புதமான காட்சிகள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த கொடியேற்றத்துக்கு பின்னர் வெளியில் இருந்த பக்தடியார்களும் ஆலயத்துக்குள்ள தங்களுடைய பூசை வழிபாடுகளுக்காக போகின்ற அந்த நிகழ்வுகளும் இப்போ நடைபெற்று கொண்டிருக்குது. இந்த இடத்துல இன்னும் பக்தடியார்கள் தேங்காய்கள் அடித்து முடிக்கவில்லை, இன்னும் அடித்து கொண்டு இருக்கிறோம். அதோடு அந்த தேங்காய்களை அப்புறப்படுத்துகின்ற வேலைகளிலையும் இந்த ஆலயத்தினுடைய பணியாளர்கள் செயற்பட்டு கொண்டிருக்குது நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலய சூழலில் இன்றைக்கு என்ன மாதிரியான ஒரு சில விடயங்கள் நடைபெறுகின்றது என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னும் நிறைய பேர் இந்த குடியேற்ற நிகழ்வுகளுக்கு பின்னர் இந்த வீதிகளில் இந்த சூழல்களிலே அங்க பிரதிஷ்டை எடுக்கின்ற காட்சிகளையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுகளையும் பார்த்துக்கொண்டு நாங்கள் இந்த காணியை வந்து முடிப்போம். அதிகளவான பக்தர்கள் ஒரே நேரத்தில் கற்பூரங்களை இந்த கற்பூர சட்டிக்குள்ளே போடுறதால தீ வந்து சும்மா அப்படி குழந்து விட்டு எரியுது அப்படின்னு சொல்லி தான் சொல்லலாம். கொடியேற்ற நிகழ்வுக்கு பின்னர் நல்லூர் ஆலயத்தினுடைய வளாகம், அந்த ஆலய சூழல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த ஆலய சூழலில் வந்திருக்கின்ற பக்தடியார்கள் மணலில் விளையாடுறதையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய பேர் இந்த இடங்கள்லேருந்து மணலில் சின்ன சின்ன கோபுரங்கள் மாதிரி எல்லாமே வந்து கட்டி அவர்கள் தங்களுடைய விளையாட்டுகளை வந்து இந்த இடங்களில் வந்து செஞ்சு கொண்டிருக்கிறோம். இல்லாமல் இந்த இடத்துல தண்ணீர் அடிக்கின்ற அந்த செயற்பாடு காலையில இருந்தே நடைபெற்று கொண்டிருப்பது. முக்கியமாக இந்த கொடியேற்றத்துக்கு பின்னர் அதிகளவான பக்தர்கள் அங்க பிரதிஷ்டை எடுக்கின்றபடியாக உடனுக்குடனே தண்ணிகள் வந்து மீண்டும் மீண்டும் இந்த மணலிலேயே அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை நான் காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஓகே உறவுகளை, நல்லூர் கந்தனுடைய கொடியேற்ற நிகழ்வை பார்த்திருப்பீங்கள். அதோடு இன்றைய நாள் மாலை நேர பூசை வழிபாடுகளும் வந்து ஆலயத்தில் இடம்பெற நீங்கள் அதையும் எங்களுடைய யூடியூப் சேனலோட பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் மீண்டும் ஒரு காணொளியோட சந்திப்போம்.